கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். போன வாரம், அதாவது கிறிஸ்மஸ் செய்தியை ஒரு சபையில் அதிகாலை செய்தி, காலை 5லிருந்து 7 மணி மெசேஜ். அது ஒரு கிராமத்து சபை. அங்கே ஒரு 600-700 பேர் இருந்தாங்க. முதல் நாள் ஆயத்த கூட்டம், மறுநாள் கிறிஸ்மஸ் செய்தி. அந்த சபை மக்கள் எனக்கு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சவங்க. ஆக்சுவலி இந்த மாலை வேளையில் அவங்க புறப்பட்டு காளையார் கோயில் போவாங்க. இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு 4 நாள் 5 நாள் அங்கே தொடர்ந்து மீட்டிங் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் நான் போவேன். பட் இந்த வருஷம் எனக்கு சுகவீனம் இருக்கிறபடினால நான் இந்த வருஷம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சபையில் காலையில் என்னுடைய கிறிஸ்மஸ் செய்தியை முடித்து விட்டு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நான் உடனே திரும்ப கோயம்புத்தூர் போகணும், மேட்டுப்பாளையம் போகணும். நாகர்கோயில் கோயம்புத்தூர் பாசஞ்சர் ஒன்று வரும். சாத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன். மனதுக்குள்ள ஒரு விதமான மகிழ்ச்சி. வருஷத்தின் கடைசி நாட்களில் ஒரு பெரிய சபையில் ஒரு 500-600 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய கிருபை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அந்த சபையில் இருக்கக்கூடிய அநேகர் எனக்கு தெரிஞ்சவங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் நான் போகிற பொழுது என்னுடைய மெசேஜுக்கு அப்புறமா பெரும்பாலான மக்கள் என்னை பாராட்டுவாங்க, என் பக்கத்தில் நிற்பாங்க. என்னை ரொம்ப அன்பு கூறக்கூடிய ஒரு சபை. ஸோ அந்த மகிழ்ச்சியோடு நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் அவங்க தான் எனக்கு முதல் காலண்டர் என்னுடைய கையில் கொடுப்பாங்க. இந்த வருஷத்தினுடைய காலண்டரை என்னுடைய கையில் கொடுத்துட்டு ஆராதனை முடித்த உடனே அதை பிரதிஷ்டை பண்ணி முதல் காலண்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாங்க. ஸோ நான் சாத்தூர் ஸ்டேஷனில் உட்கார்ந்து இருக்கிறேன். கோவில்பட்டிக்கும் விருதுநகருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் சாத்தூர். அங்கே நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய மனசில் மகிழ்ச்சி, மனநிறைவு இருக்கிறது. வருஷத்தின் கடைசியில் நல்ல ஒரு ஊழியத்தை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த காலண்டரை வேற நான் உட்கார்ந்து, எனக்கு ட்ரெயின் வர இன்னொரு 40 நிமிஷம் இருக்கிறபடினால அந்த காலண்டரையும் உட்கார்ந்து நான் திறந்து பார்த்தேன். அநேக நிகழ்ச்சிகள் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா அந்த காலண்டரில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் அதில் அநேக விதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு. அந்த சபையினுடைய ஊழியர் எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்முக்கு நடைமேடைக்கு ஒரு 300-350 பேர் ஒரே டைமில் வந்தாங்க. எல்லாம் ஒரே விதமான சேலை உடுத்தி இருக்கிறாங்க. அந்த 350 பேரில் ஒரு 2 ஆண் பிள்ளைங்களை மாத்திரம் நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி போகக்கூடிய ட்ரெயின் மேல்மருவத்தூருக்கு போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெயினில் ஏறி அவங்க அந்த புண்ணிய ஸ்தலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன். இதை பார்த்த பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசில் இருந்த மகிழ்ச்சி, என் மனதில் இருந்த அந்த மனநிறைவு எல்லாமே கொஞ்ச நேரத்தில் மறைந்து போயிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், திருச்சபை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? வேதாகம கல்லூரியை நடத்துகிறோம், தவறு என்று சொல்லவில்லை. அநேக சோசியல் சர்வீஸ் பண்ணுகிறோம், தவறு என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவ மருத்துவமனைகள் இருக்கிறது. இந்த தேசத்தில் ஏறக்குறைய சுதந்திரம் பெற்ற பிறகு பல ஆண்டுகளாக மிஷனரிகள் வில்லியம் கேரி வந்ததிலிருந்து அநேக விதமான ஊழியங்கள் இந்த தேசத்திலே நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோமே. ஆனாலும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய சராசரி இந்த தேசத்தினுடைய ஜனத்தொகையிலே எவ்வளவு?
5%. 120, 130 கோடி ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் கிறிஸ்தவங்களுடைய சதவீதம் எவ்வளவு என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அதிகபட்சம் 5%. அப்ப நான் யோசிச்சு பார்த்தா நான் என்ன செய்யறேன்? I am so content with my ministry. I am so happy with my message. நான் செய்கிற ஊழியத்தினால எனக்கு ரொம்ப திருப்தி, நான் பேசுகிற மெசேஜ்னால நான் ரொம்ப திருப்தி, நான் போகிற இடத்துல ஜனங்கள் வந்து என்னை பாராட்டுகிறபடினால நான் ரொம்ப திருப்தியோடு இருக்கிறேன். பட் என்னால் என்ன செய்ய முடிந்தது தேவனுடைய ராஜ்யத்திற்கு? திருச்சபைகளால் என்ன செய்ய முடிந்தது தேவனுடைய ராஜ்யத்திற்கு? கிறிஸ்தவ மக்களாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்ய முடிந்தது? என்ன தாக்கத்தை இந்த தேசத்திலே கொண்டு வர முடிந்தது? என்ன ஒரு மாற்றத்தை இந்த தேசத்திலே நம்மால் கொண்டு வர முடிந்தது? இந்த வருஷத்துல நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிற பொழுது நான் யோசித்தேன். ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு சபையும் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவ ஸ்தாபனம், கிறிஸ்துவின் பெயரிலே இயங்கக்கூடிய ஸ்தாபனம், அது வேதாகம கல்லூரியாக இருந்தாலும் சரி, அது பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாய சேவை செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்? எதை நாம் சாதிக்க போறோம்? வாட் இஸ் தட் we are going to achieve? என்ன செய்ய போறோம் என்ற சிந்தையோடு நான் உட்கார்ந்து இருக்கிற பொழுது நான் வேதத்தை திறக்கல. பிகாஸ் எனக்கு முன்னாடி பின்னாடியும் பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை நெருக்கி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பெண் பிள்ளைகள். நான் சென்டரில் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க ட்ரெயின் வந்தது. அவங்க ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கிறபடினால வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த தேசத்தில்? நான் ஒரு மனுஷன், தனி மனிதன், என்னால் என்ன செய்ய முடியும்? எனக்குள்ள சரீரத்தில் அநேக பலவீனங்கள் இருக்கு. இந்த வருஷத்தை தேவனுடைய கிருபையினாலே பார்த்திருக்கிறேன். எனக்கு 67 வயசு. என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார்க்கிற பொழுது என்னுடைய கண்களுக்கு முன்பாக வந்த பாசேஜ், வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளிடத்தில், விசுவாசிகளிடத்தில், கிறிஸ்தவ சபைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்திலே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலே, பரிசுத்தவான்களிடத்திலே, நாங்கள்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க, நாங்கள்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க, நாங்கள்லாம் விசுவாசி என்று சொல்லக்கூடியவங்க, எந்த சபையாவது இருக்கட்டுங்க, டினாமினேஷன் நாம் மறந்துடுவோம். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? கிருபையாய் கர்த்தர் எனக்கு ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அதைத்தான் இந்த காலவெளியில நான் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆக்சுவலி மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதில் 16வது வசனம் தான். ஜெமிமா என்கிட்ட கேட்ட பொழுது, அங்கிள் இன்னைக்கு என்ன பேச போகிறீங்க, உங்கள் மெசேஜுக்கு ஒரு அவுட்லைன் கொடுங்க, பேசேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது நான் இந்த வசனத்தை கொடுத்தேன். ஏனென்றால் இந்த வசனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் அதிகாரத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வசனம். இந்த 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 வரலாம் இந்த 10வது அதிகாரத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீஷர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள், உலகத்திற்குள்ளாக கடந்து போகும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் செலவு செய்து விட்டார்கள். இனி 6 மாதம் கிறிஸ்து மரிக்க போகிறார். 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் இருந்தவர்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டார்கள், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள், கிறிஸ்து செய்த அதிசயம், அற்புதம் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். இப்பொழுது 3 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலர்களை வெளி உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறார்.
அப்படி இவர்கள் கடந்து போற பொழுது இவர்கள் எப்படி கடந்து போக வேண்டும், எந்த மனநிலையோடு கடந்து போக வேண்டும், அவர்கள் எதற்காக கடந்து போக வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார். சரி, முதலாவதாக இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10வது அதிகாரம் 7வது வசனத்துல, முதல் 6 வசனத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். 7வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் போகையில், அதாவது நீங்க வெளி உலகத்துக்குள்ள கடந்து போறீங்க, விசுவாசிகளாக கடந்து போறீங்க, கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தோடு கடந்து போறீங்க, நீங்க வாழுகிற பகுதியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை ஒரு ஸ்தாபனத்தில் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஒரு ஸ்கூல்ல, ஏதாவது ஒரு செக்குலர் ஆர்கனைசேஷன்ல நீங்க வேலை பார்க்குறீங்க. போகையில் என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையை அது வெளிப்படுத்துகிறது. நாம் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து போகையில் எந்த விதமான செய்தி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போக வேண்டும், எந்த விதமான செய்தியை நாம் வெளி உலகத்திற்குள்ளாக கொண்டு போக வேண்டும். The kingdom people should have the message of kingdom. அதுதான் இயேசு சாமி ஃபர்ஸ்ட் முதல் முறையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இவங்களுக்கு நிறைய செய்தி இருக்கு, சொல்லுறதுக்கு நிறைய செய்தி இருக்கு. இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்தார், சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், சந்தோஷம். இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கும்படியாக பிசாசிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அதிகாரத்தை கொடுத்தார். நீங்க 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சகல நோய்களையும் குணமாக்குங்கள், வியாதியஸ்தர், சகல வியாதியஸ்தரையும் குணமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்தார். இது இவங்களுடைய கையில இருக்கக்கூடிய பெரிய ஒரு மெசேஜ். எங்க ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர், சந்தோஷம். எங்க ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர், சந்தோஷம். எங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மாற்றுகிறவர், சந்தோஷம். என்னுடைய 2வது பையனுக்கு இங்கேதான் பொண்ணு எடுத்திருக்கிறோம். அவங்களும் ஒரு பாஸ்டர். முந்தநாத்து அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வரோம், நான் என்னுடைய மனைவி போயிட்டு வரோம். எங்களை பார்த்த உடனே என்னன்னு சொல்லி தெரியல, அந்த கார் ஓட்டக்கூடிய தம்பி ஓலாவா இல்லை ரேபிடோன்னு தெரியல, சார் நான் பாட்டு போடுறேன் அப்படின்னா, சரி போடுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாட்டு, எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. சந்தோஷம், கேட்குறதுக்கே நல்லா இருக்கு, அப்படியே இருதயத்தை வருடி கொடுக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனால் ஏசாமி சொன்னார், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ கடந்து போகக்கூடிய உலகம் ஓநாய், ஓநாய்களுக்கு மத்தியிலே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படிதான் சொன்னாரு. அங்க உன்னை யாரும் வருடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, யாரெல்லாம் உன்னை தடவி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அங்க எல்லாம் உன்னை வந்து யாரும் உன்னை தூக்கி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. குடும்பத்துல இருந்து, நண்பர்கள் இருந்து, வாழக்கூடிய பகுதியிலிருந்து, சமுதாயத்திலிருந்து, வேலை பார்க்கிற இடத்துல இருந்து எல்லாமே இந்த உலகம் வந்து இன்றைக்கு ஓநாய் போல இருக்கும். அப்ப நான் எவ்வளவு நாளைக்கு எபினேசரே எபினேசரே இப்படி எல்லாம் பாடினவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பாடி பாடி அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் வளரவில்லை. கர்த்தருடைய ராஜ்யம் வளரவில்லை. தேவ ராஜ்யத்தின் சிந்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வரவில்லை. அப்ப இயேசு சுவாமி அவருடைய சீசர்களுக்கு முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கொடுக்க வேண்டிய முதல் செய்தி என்னவென்றால், பரலோக ராஜ்யம் வருகிறது, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வருகிறது. அந்த ராஜ்யத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, அந்த ராஜ்யத்திற்கு ஜனங்களை தகுதிப்படுத்தும்படியாக நான் உங்களை அனுப்புகிறேன். ஒருவேளை நீங்க அதிசயம் செய்யலாம், சந்தோஷம். அற்புதம் செய்யலாம், சந்தோஷம். நீங்கள் ஜெபிக்கிறபடினால வியாதிகள் சுகமடையலாம், சந்தோஷம். பட் டோன்ட் பி கண்டென்ட் வித் தட். அதோடு நீங்க மகிழ்ச்சி அடைந்திருந்தாங்க, அதோடு சந்தோஷமாய் வீட்டுக்கு போய் தூங்கிறாதீங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த உலக மக்களிடத்திலே இல்லாத ஒரு நம்பிக்கையான செய்தி நம்மிடத்தில் இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருகிறது. அந்த ராஜ்யத்திலே ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போவார்கள்.
என்ற ஒரு மாபெரும் உண்மை நம்ம கையில தாங்க இருக்கு. அங்க போற எல்லாருடைய முகத்தை பார்த்தேன். படித்த பெண்கள், வாலிப பிள்ளைகள், அழகழகான பெண்கள். என்னடா பாஸ்டர் இப்படி பேசுறேன் இன்னைக்கு அங்கே தவிச்சது. நான் எங்கே போனாலும் என்னுடைய கண்கள் எல்லாத்தையும் பார்க்கும், அப்சர்வ் பண்ணுவேன். பிகாஸ் பைபிள் ஸ்டடியில் வந்து ஒரு டிசிப்ளின் என்னென்ன அப்படின்னா அப்சர்வேஷன் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன பகுதியை படிக்கிறியோ அதில் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு. அதே போல் வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கணும். ஸோ அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம தான் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்களாம் முட்டாள்னு நினைக்கிறீங்களா? அவங்களாம் இன்னும் அறிவில்லாதவங்க, விக்கிரங்களை சொல்லுது ரொம்ப ஈஸிப்பா. அவங்களாம் ஞானம் இல்லாதவங்க, சொல்லுது ரொம்ப ஈஸி. என்னை விட நம்மளை விட அதிகம் படித்தவங்க அங்கே இருக்கிறாங்க. நம்மை விட அதிகமான வருமானம் உடையவங்க, அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவங்க, அதிகமாக ஞானம் உடையவங்க அந்த மார்க்கத்துக்குள்ளாக ஒரு நித்திய அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. திருச்சபையின் மக்களாகி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஜனவரி 1ஆம் தேதி சொர்க்க வாசல் திறந்தாங்க. எத்தனை பேர் டிவியில் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. சொர்க்க வாசல் திறந்த உடனே அடிச்சு பிடிச்சி எத்தனை பேர் உள்ள போறான் தெரியுமா? நம்ம சபையை திறந்தோடனே எத்தனை பேர் உள்ள வராங்க? நம்ம சபையை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது, ஏசியெல்லாம் போட்டு நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அவன் ஒண்ணுமே பண்ணலைங்க. அந்த வாசலை திறந்த உடனே ஏகப்பட்ட ஜனங்கள் உள்ள முந்தி அடிச்சு கொண்டு போறாங்கயா. அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? ஸோ இயேசுசாமி சொன்னாரு அப்போஸ்தலர்களை பார்த்து, உங்களுக்கு நான் சகல விதமான வியாதிகளை துரத்துவதற்கு, பிசாசுகளை துரத்துவதற்கு, சகல விதமான சுகங்களை கொடுப்பதற்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஆனால் அது உங்கள் செய்தியாக இருக்கக்கூடாது, அது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது, அது உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகள், தேவனுடைய ராஜ்யம் வருகிற அந்த ராஜ்யத்துக்காக நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள். அந்த ராஜ்யத்தை பற்றி நீங்கள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். நேபுகாத்நேச்சார் கனவு கண்டான். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க அங்க போக வேண்டாம். நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக 16-17 வயசு இருக்கக்கூடிய தானியேல் நின்று கொண்டு அந்த கனவுக்கு வியாக்கியானம் சொல்லுகிற பொழுது கொஞ்சம் கூட பயப்படாம அவன் சொன்னான், இந்தந்த காரியங்கள், இந்தந்த ராஜ்யங்கள், இந்தந்த சாம்ராஜ்யங்கள் கடந்து வரும். ஆனாலும் ராஜாவே, நீ பார்த்து கொண்டிருக்கிற பொழுது கையால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று வானத்திலிருந்து வந்து நீ பார்த்த அந்த சிலையை மோதி, அந்த சிலையை உடைத்து நொறுக்கி, அந்த சிலை இருந்த இடம் இல்லாமல் போகும்படியாய் செய்து, ஆனால் இந்த பூமியில் விழுந்த கல் வளர்ந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது பூமியை நிரப்பிற்று அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொன்னான். நம்ம நினைக்கிறோம் பேதுரு படிப்பறிவு இல்லாதவர், அவர் மீன் பிடிக்கிறவர் அப்படின்னு நினைக்கிறோம். பேதுருடைய நிருபத்தை எத்தனை பேர் படிச்சு பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பல முறை படிக்கிறேன். அந்த 1 பேதுருவிலிருந்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 17-18 மெசேஜ் பேசியிருக்கிறேன். பல முறை படிக்கும் போது யோசிச்சு பார்க்கிறேன். மீன் பிடிக்கிற அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல், அஸ்திவாரக்கல் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவுக்கு பேரு பேதுரடிகளார் கூறுகிறார். எங்கிருந்து வந்தது அந்த கல்லுங்கிற கான்செப்ட்? தானியேலின் புஸ்தகத்தில் அந்த கல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருகும், நிச்சயமாய் வரும். யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரும். அந்த ராஜ்யத்திற்கு இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ராஜ்யத்தை பற்றி பேசக்கூடிய திருச்சபை, அந்த ராஜ்யத்தை பற்றி பறைசாற்ற வேண்டிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ இயக்கங்கள் கர்த்தர் கொடுத்த வரங்களை வைத்து, தாளந்துகளை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. வரங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது, வியாபாரத்திற்காக அல்ல. புது வருஷத்து அன்னைக்கு மெசேஜ் எங்கள் பிரசிடென்ட் ஐயா பேசுகிறாரு. பெங்களூர் சர்ச்சில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு, நானும் என் மனைவி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். என் பையன் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறான். பின்னாடி உட்காந்துக்கிட்டு வழி நெடுக இருக்கிற வால் போஸ்ட்டை பார்க்குறேன்.
எங்க சபைக்கு வாங்க விடுதலை கொடுக்கிறோம், எங்க சபைக்கு வாங்க புது வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம், எங்க சபைக்கு வாங்க நாங்க அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோம். பெங்களூர் ஒரு குட்டி எருசலேம், சென்னை ஒரு குட்டி எருசலேம். பெங்களூர்லேயும் சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவ சபை இருக்கிறது, நிறைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்கிறது, நிறைய வேதாகம கல்லூரி பெங்களூர்லேயும் சென்னை பட்டணத்தில் தான் இருக்குது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போங்க, சென்னையில் மக்கள் தொகையில் எத்தனை பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இயேசுசாமி சொன்னார், தேவராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தேவராஜ்யத்தின் செய்தியின் மீது கவனம் இருக்கணும் அப்படின்னாரு. அடுத்து 8வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்குற பொழுது இன்னொரு காரியத்தை சொல்கிறார் இயேசு. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8லிருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் தங்களுடைய செயல், தங்களுடைய கேரக்டர்ஸ், தங்களுடைய அன்றாட வாழ்க்கை, இவைகள் எல்லாம் எதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருகிற ராஜ்யத்தினுடைய குணாதிசயத்தை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். முதல்ல சொன்னார், கிங்டம் பீப்புள் ஷுட் ஹேவ் கிங்டம் மெசேஜ். 2வது சொல்றாரு, கிங்டம் பீப்புள் ஷுட் மேனிஃபெஸ்ட் கிங்டம் கேரக்டர்ஸ். 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்னிங் வேற பண்றார். அவருக்கு தெரியும், நான் வழி நெடுக நியூ இயர் செய்தி முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு நான் போய்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் பெரிய பெரிய வால் போஸ்ட் போட்டு இன்னும் அலங்கார ஆடைகள். எனக்கு குளிருது, அதனால தான் இந்த ஆடை போட்டு வந்தேன், தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, ஸோ எனக்கு குளிர் தாங்க முடியாது. இந்த மெசேஜ் முடித்தவொடனே நாங்கள் ஃபேமிலியாக மகாபலிபுரம் போகிறோம். ஒரு 4 days எங்கள் ஃபேமிலி கேம்ப் இருக்குது, பெங்களூர் சர்ச் எல்லாம் அங்கே வராங்க. ஸோ அங்கே குளிர் எனக்கு தெரியும். பிகாஸ் நானும் பாஸ்டர் ராஜேஷ் சேர்ந்து மகாபலிபுரத்தில் அந்த ஸ்கிரிப்சர் யூனியன் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ 6 மணிலேருந்து நாளைக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம் குளிரும், அதுக்காக தான் அதை போட்டு வந்து தயவுசெய்து தப்பாக நினைக்கிறேன். அலங்காரமான ஆடைகள், அலங்காரமான ஃபோட்டோஷாட் எடுத்து இன்னும் இந்த கிஃப்ட் இருக்கு, இந்த வரம் இருக்கு, இங்க வாங்க இங்க வாங்க, இந்த வரத்தையும் தாளந்தை வச்சு என்ன செய்யற, வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாய், உன்னை பிரபலமாக்கி கொண்டு இருக்கிறாய். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட வரங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நான் என்ன பெரியவன் ஆக்குவதற்கு, நான் சம்பாதிப்பதற்கு, உலகத்தில் நான் பிரபலமாய் மாறுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏசாமிக்கு தெரியும் நம்மெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகினால்தான் சொன்னாரு, இந்த வரங்கள், இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, பரலோக ராஜ்யத்தை பற்றி ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினால இதை வைத்து வியாபாரம் பண்ணாதே, இதை வைத்து சம்பாதிக்காதே, வியாபாரம் பண்ணாத, சம்பாதிக்காத. சிவகாசி பக்கத்தில் ஒரு ஊரில் எனக்கு ஒரே ஒரு தங்கை அங்கே இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், அண்ணே நீங்கள் தானே பல வருஷமாக ஊழியத்தில் இப்படியா இருக்கிறீங்க, நீங்கள் தானே இப்படியே இருக்கிறீங்க. எங்கள் ஊருக்கு சைக்கிள் வந்த பாஸ்டர் இன்னைக்கு காரு வீடு எல்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னா சந்தோஷம். ஆனால் உங்கள் ஊரில் சாராய கடை மூடிட்டாங்களா? உங்கள் ஊரில் சாராய கடை மூடிட்டாங்கன்னா சொல்லு, அவர் ஊழியத்தினால நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க, அதனால சாராய கடை மூடிட்டாங்கன்னு சொல்லு. உங்க ஊர்ல 4 பாஸ்டர் வந்துட்டாங்க, ஆனா 4 சாராய கடை இருக்க, ஒவ்வொரு 4 மூலையிலும் சாராய கடை இருக்குதே. தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் வளர்ந்தார்கள், ஆனால் ஊழியம் வளர்ந்ததா? தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிறார்களா? அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை கடந்து போயிருக்கிறதா? வருகிற ராஜ்யத்துக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா? பவுலின் நிருபத்தை வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிருபத்திலையும் அந்த சபையினுடைய பிரச்சனையை, அந்த சபையினுடைய காரியத்தை மனதில் வைத்து எங்கேயாவது ஒரு வார்த்தை அந்த நிருபம் முழுவதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு வார்த்தை சொல்லுவார்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு எழுதுவார் பிலிப்பியர் 3:20. ஏன் எழுதுறாரு? பிகாஸ் பிலிப்பி பட்டணத்து மக்கள், அங்கே ரோம பிரஜைகள், அங்கே ரோமாபுரி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ரோம குடிமக்கள் என்ற அதிகாரத்தை ரோம அரசாங்கம் கொடுத்திருந்தது. ஆகையினாலே பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு எல்லாம் பெருமை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வெளி தேசத்துக்கு போன அனுபவம் கிடையாது. உதாரணத்துக்கு இது உதாரணமாக சொல்கிறேன். ஒருவேளை அமெரிக்காவுக்கு போதுக்கு உங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர்ட்ட கிரீன் கார்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த கிரீன் கார்டு இருக்கிறவங்க ரொம்ப பெருமையாக இருக்குது தெரியுமா? நான் எப்போ வேணாலும் அமெரிக்காவுக்குள்ளே போகலாம், எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம், எனக்கு விசா தேவையில்லை. அதே பெருமையோடு பிலிப்பி பட்டணத்து மக்கள் இருக்கிறார்கள். நான் ரோமாபுரி பிரஜை, எனக்கு ரோம அரசாங்கம் இந்த தேசத்தினுடைய குடிமதிப்பு எனக்கு கிரீன் கார்டு கொடுத்துருக்குது அப்படின்னு பெருமையோடு இருந்தாங்க. சபை மக்கள் மிகவும் சோர்வோடு இருக்கிறாங்க. பவுலடிகளார் சொல்கிறார், இந்த கிரீன் கார்டு வச்சிருக்கிறவன் நாளை காலையில் செத்து போயிடுவான், அதோட முடிஞ்சு போச்சு வேல்யூ. இந்த கிரீன் கார்டு வச்சிருக்கிறவன் நாளைக்கு செத்து போயிடுவான், அதனுடைய வேல்யூ அதோட முடிஞ்சு. நேற்று காலையில் எழுந்த உடனே மொபைலை பார்க்குறேன். என்னுடைய நண்பருடைய சகலை நேற்று இறந்து போயிருக்கிறார், 58 வயசில் ஹார்ட் அட்டாக்ல. உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படிங்க இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்காருங்கய்யா, ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் போயிருக்காரு, வந்து படுத்திருக்கிறாரு, 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் எந்திரிக்கலை. அதுக்கப்புறமா அவங்க மனைவி எல்லாம் போயிட்டு என்ன அப்படின்னு தட்டுனாங்கன்னா, டக்குன்னு கை காலெல்லாம் சோஃபாலேருந்து கீழே விழுந்தது. அதுக்கப்புறமா தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி 108 வர வச்சு, அப்புறமா அவங்க செக் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க அவர் இறந்து 2 மணி நேரம் ஆச்சு. கிரீன் கார்டை வச்சு என்ன செய்ய போற? நீ லேட்டஸ்ட் காரை வச்சு என்ன செய்ய போற? பேங்க்ல நிறைய பேலன்ஸ் வச்சு என்ன செய்ய போற? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எதுல பெருமை இருக்கு தெரியுமா? அவங்க சாதனையில. நான் அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன், அதை படிச்சிருக்கிறேன், இதை படிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையாய் கர்த்தர் அவைகள் நமக்கு கொடுத்தது மேன்மை பாராட்டுவதற்கு, பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. அதனால தான் பவுலடிகளார் சொன்னார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பி பட்டணத்து சபை மக்களே, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவர்களே, கவலையோடு இருக்கிறவர்களே, நம்மிடத்தில் ரோம பிரஜை என்ற அந்த அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறோம் என்ற கவலையோடு இருக்கிறவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதுவார். ஸோ இங்கே இயேசுசாமி சொல்றாரு, உனக்கு இந்த அதிகாரங்கள் இதையெல்லாம் நான் எதற்காக கொடுத்தேன் என்று சொன்னால், இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. எனவே உன்னுடைய செயல்கள், உன்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே கிங்டம் கான்செப்டை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யத்தின் குணாதிசயத்தை அது பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னாரு. மூன்றாவதாக 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் பார்க்கிற பொழுது, கிங்டம் பீப்புள்ஸ் ஷுட் ஹேவ் கிங்டம் மைண்ட் செட்டப். தேவராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு என்றைக்குமே சிந்தனை அந்த தேவராஜ்யத்தை குறித்த அந்த மைண்ட் செட்டோட, அந்த செட்டப்போடு அவங்க இருக்கணும். எப்படின்னா பாருங்க, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை என்ன பண்ணு? வாழ்த்துங்கள். முதலாவது இயேசுசாமி என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா? சுயநலமாக இருக்குங்க. யாரும் நல்லா இருக்குத விரும்புதே கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தான் முதல்ல பிடிக்காது. இந்த வியாதி எல்லா இடத்துலையும் இருக்கு. சமுதாயத்தில் இருக்கு, உறவினர்கள் மத்தியில் இருக்கு, நம்ம வாழக்கூடிய பகுதியில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மத்தியில் இருக்கு, ஏன் சபைக்குள்ள கூட இருக்கு. இந்த விதமான ஒரு வியாதி எல்லா இடத்துலையும் இருக்கு. மற்றவர்களை மனதார வாழ்த்துவதற்கு அல்லது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார விரும்பக்கூடிய ஜனங்கள் குறைந்து போய் விட்டார்கள். ஜனங்கள் பாரத்தோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, போராட்டத்தோடு இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கை மிகவும் கஷ்டமா இருக்கிறது.
இதே மத்தேயுல தான் மத்தேயு எழுதுவார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் அலைந்து திரிகிறார்கள் என்று சொல்லி இவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொன்னார். ஐயா, நம்மளாம் எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமாதானத்துக்கான, இந்த நலமான, இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான வழியை தெரியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லும்படியாக. நம்ம யாரையும் சபிக்க கூடாதுங்க. சபிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. யாரையும் சபிக்க கூடாது. இன்னைக்கு உலக மக்கள் சாதாரணமான காரியத்திற்கு நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்றாங்க. எடுத்த உடனே சொல்லுவாங்க நீ நல்லா இருக்க மாட்ட அப்படிம்பாங்க. இதையும் தாண்டி சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. நான் அதை இங்கிருந்து சொல்ல விரும்பல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எதற்காக இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகள், பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள் ஆகினாலே இந்த சமுதாயத்திலே மக்களை வாழ்த்துவதற்காக நாம் அனுப்பப்படுகிறோம். வாழ்த்துவதற்காக நாம் அனுப்பப்படுகிறோம். அடுத்து 13வது வசனத்தில், நீ வாழ்த்து நான் வேண்டான்னு சொல்லலை, அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது, அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இரண்டாவது சொல்றாரு, நீங்கள் சமாதானத்தை வெளிப்படுத்தும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் சமாதானத்தை சொல்லும்படியாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் போகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற மக்களை நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு சமாதானத்தை பற்றி வெளிப்படுத்துங்கள். அதே நேரத்தில் ஒரு உண்மையை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக அம்மா மார்த்தாம்மா ஜெபம் பண்ணும்போது வார்த்தை சொன்னாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஜெபம் பண்ணும்போது. அதனுடைய பரிமாணம் பல விதத்தில் வெளிப்படும். அதில் ஒரு பரிமாணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் வரும், அவர் ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் வரும், இவர் எங்கள் வீட்டில் கால் வச்சா சமாதானம் வரும். ஆண்டவர் அறியாதவன் அப்படித்தான் நினைக்கிறான். அதனால தான் யாரோ ஒரு முக்கியமான ஆளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி அவனுக்கு லட்சக்கணக்காக கொடுக்குறான். அதை தானே நம்மளும் செய்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்றாங்க? ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை தாங்குகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனை தலைமையில வச்சு ஆடுகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகம் கனம் பண்ணுகிறார்கள். நான் தவறுன்னு சொல்லலை. அது சரியான பாதையில, சரியான நோக்கத்தோடு, சரியான விதத்திலே நடக்கும் என்றால் அது தவறே கிடையாது, தவறே கிடையாது. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஒருவர் ஆசீர்வதிக்கிற பொழுது நானும் என்னுடைய வீட்டாரும் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல் கடந்து வரும், என் பிள்ளைகள் மீது கடந்து வரும், எங்கள் குடும்பத்தின் மீது கடந்து வரும். ஒருவேளை நாங்கள் அபாத்திரராய் இருக்கிற பொழுது யார் ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வராது. இதை சொல்லுறதுக்கு ஏன் ஊழியக்காரனுக்கு தைரியம் இல்லை? ஏன் கிறிஸ்தவங்களுக்கு தைரியம் இல்லை? ஏன் எப்ப பாரு ஆசீர்வாதத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிற? எத்தனை வருஷமா பேசுவோம், எத்தனை வருஷமா பேசிட்டே இருப்போம். நீ ஆசீர்வாதத்தை பற்றி, நீங்கள் ஆசீர்வாதத்தை பற்றி பேசக்கூடாது நான் சொல்லல. தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, அசையாத ராஜ்யம், மகிமையான ராஜ்யம், நிச்சயமான ராஜ்யம், மேன்மையான ராஜ்யம். இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தின் ராஜாவாய் இருப்பார். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் போய் வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துனுடைய ராஜ்யம் ஏதோ புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் அது முன்குறிக்கப்பட்டது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இந்த பூமியை 1000 வருடம் ஆட்சி செய்ய வேண்டும். கிறிஸ்துனுடைய அரசாட்சி வருகிறது. எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்? சந்தோஷமா பாடிட்டு போதுக்கா சந்தோஷம், இசைக்கருவிகள் அருமையா வாசிப்பதற்கா சந்தோஷம். எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ராஜேஷ் தெரியும், அவர் பேச்சில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து என்னெல்லாம் கேட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் அதையோடு நான் அதிலே நான் நின்று விடுவேன் என்றால் வாட் கைண்ட் ஆஃப் சர்வன்ட் ஐ ஆம்? நான் எந்த விதமான ஊழியக்காரன்? எனக்கு தேவ ராஜ்யத்தின் மீது கவனம் இருக்கணும், தேவ ராஜ்யத்தின் மீது சிந்தை இருக்கணும். வருகிற ராஜ்யத்திற்கு நான் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதைத்தான் இயேசுசாமி அப்போஸ்தலருக்கு சொன்னார். அதைத்தான் இயேசுசாமி அப்போஸ்தலருக்கு சொன்னார். ஏனென்றால் அந்த ராஜ்யத்திற்குள்ள எல்லாரும் போக மாட்டாங்க. இயேசுசாமி ஞானஸ்தானம் எடுத்த உடனே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னாரு. அப்ப நான் மனம் திரும்பாவிட்டால் வருகிற ராஜ்யத்தில் எனக்கு பங்கு கிடையாது. நான் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் எனக்கு பங்கு கிடையாது. குறிப்பா இனி 6 மாசம் ஊழியம், ஏசாமுடைய ஊழியம் பெண்டிங் இருக்கு. இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஏறக்குறைய ஒரு 22 முறை சொல்லியிருப்பார் இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா. தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் மிக மிக முக்கியமானது. அந்த ராஜ்யத்திற்கு ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியர்களை, அப்போஸ்தலர்களை உலகத்துக்குள்ளாக அனுப்புகிறார். சரி, கடைசியா ஒரு கிங்டம் பீப்புள் should have a kingdom model life. அதுதான் கடைசியா சொல்றார். முதலாவது சொன்னேன், தேவராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தேவராஜ்யத்தின் செய்தி இருக்கணும். Kingdom people should have a kingdom message. ரெண்டாவது, kingdom people should demonstrate or manifested kingdom characters. மூன்றாவது, kingdom people should have a kingdom mind setup. நாலாவது, kingdom people should have a kingdom model life. அவங்க வாழ்க்கை தேவராஜ்யத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் பைபிளே இயேசுசாமி சொன்ன ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அதுதான் அந்த 16வது வசனம். பாருங்க, இதில் 4 விதமான மிருக ஜீவன்களை இயேசுசாமி கொண்டு வர்றாரு. ஆடுகள், ஓநாய்கள், சர்ப்பங்கள், புறாக்கள், எல்லாமே ப்ளூரல் இருக்கும். நல்லா பாருங்க, பைபிளை படிக்கும்போது நல்லா பாருங்க, எல்லாமே பன்மையில் இருக்கும். ஆடுகள் மத்தியிலே ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் நீங்கள் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் அப்படின்னார். எல்லாமே பன்மையில் இருக்கிறது. எதுக்கு இந்த 4 மிருக ஜீவன்களை இயேசுசாமி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். இந்த 4 ஜீவன்களை பற்றி நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. நீங்களே சொந்தமாக இதை உட்காந்து ஒரு நோட்டு எடுத்துட்டு எழுதி பாருங்க. இயேசுசாமி இந்த ஜீவன்களை ஏன் பயன்படுத்தினால், இதனுடைய ஒவ்வொன்றுடைய சுபாவம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? இயேசுசாமி சொன்னார், நீ உலகத்தை உன்னால் மாற்ற முடியாது. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் த வேர்ல்டு. உலகத்தை உன்னால் மாற்ற முடியாது. உலகம் நாளுக்கு நாள் மோசமாக தான் போகும். ஓநாய்களை போலதான் இந்த உலகம் இருக்கும். ஏன் ஓநாய் அப்படின்னு சொல்லி இயேசுசாமி சொன்னாரு? பிகாஸ் ஓநாயினுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன தெரியுங்களா? பிளட் தர்ஸ்ட். அது ரத்த வெறி பிடிச்சது ஒன்று. ரெண்டாவது ஓநாய் செல்ஃபிஷ், அது சுயநலம் மிகுந்தது. மூன்றாவது ஓநாய் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, ஆடு எப்போ சாகும் அப்படின்னு ஓநாய் காத்துக்கிட்டே இருக்குமா. இந்த உலகம் சுயநலத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் இரத்த வெறி பிடித்த ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. எப்படியாவது வாழ்க்கையில் நான் மேலே போகணும், 10 பேரை கொண்டுட்டாவது நான் மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிற உலகம். 10 பேரை அழிச்சிட்டாவது நான் மேலே போகணும். மனச்சாட்சி இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி 10 பேரை அழிச்சாலும் பரவாயில்ல, நான் மேலே போகணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நான் வசதியாக இருக்கணும் அப்படின்னு யாரை பற்றி கவலைப்படாத ஒரு ஓநாய் போல இருக்கக்கூடிய உலகத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீர்கள். இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட போகக்கூடாது. நீ போன உடனே உங்களை எல்லாம் மாலை போட்டு வரவேற்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்ப்போடு போகாத. பிகாஸ் உலகம் ஓநாய் போல இருக்கு. அந்த ரியாலிட்டி அவங்க புரிந்து கொள்ளணும். உலகம் ஓநாய் போல இருக்கிறபடினால நானும் ஓநாய் போல மாறிடலாமா?
நானும் ஓனாய் போல மாறிடலாமா? அது என்னுடைய அழைப்பு இல்லையே, அது நம்முடைய அழைப்பு இல்லையே. அப்ப ஏசாமி சொல்றாரு, ஆடுகள்னா அது தீமை செய்யாதது, அமைதியானது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சர்ச்சை முடிஞ்சு வெளியே போகிறீங்க, ஒரு 10 நாய் மொத்தமாக நின்றுட்டு இருக்கு. யாராவது கேட்டதை வெளியே போகுமா? யாரும் போக மாட்டோம். ஒரே டைமில் 10 நாய் நம்மளை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கு, யார் வெளியே போக மாட்டோம். என்னடா அப்படின்னு யோசிப்போம். அதே சமயத்தில் 100 ஆடு வெளியே நிற்கட்டும், பயப்படுவோமா நம்ம? தள்ளு அப்படின்னு தட்டி விட்டுட்டு, சிலர் அப்படியே தடவி கொடுத்துட்டு, சிலர் அந்த ஆட்டை பிடிச்சி பார்த்து, சின்ன பிள்ளைங்க இருப்ப அந்த ஆட்டை தடவி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ஆடு தீமை செய்யாது, அமைதியானது, அது முரட்டாட்டம் பண்ணாது. ஏசாமி சொல்றாரு, இந்த சமுதாயம் தீமை நிறைந்த சமுதாயத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் தீமை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறக்கூடாது. சரி, இந்த 3 நல்ல, ஆடு நல்லது, புறா நல்லது. ஆனால் அது என்ன, பாம்பு சர்ப்பம்னு சொன்னோட நம்ம மனசில் என்ன வரும்? பைபிளில் எங்கெல்லாம் சர்ப்பம் வருதோ நம்ம மனசில் என்ன வரும்? இமிடியேட்டா பிசாஸ். எஸ், சர்ப்பம் சொன்னோன்னா பிசாஸ் தான் வரும். இங்கே ஏசாமி சொல்றாரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பிசாஸ் போல இருக்கலாமா? நான் இருக்கலாமா? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு ஏசாமி ஏன் சொல்றேன்னா, சர்ப்பம் வெரி சென்சிட்டிவ், ரொம்ப ஞானம் உள்ளது, ரொம்ப உணர்வு உள்ளது, ரொம்ப எச்சரிக்கையானது, ரொம்ப அழகாய் திட்டமிடக்கூடியது. ஒரு இடத்துல வருதுக்கு முன்னாடி எனக்கு ஆபத்து வருமே என்றால் நான் எங்கே போய் ஒளிஞ்சு கொள்ளலாம், எங்கே போய் என்னை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல அதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு இடத்துக்குள்ளேயோ சர்ப்பம் வரும். எங்கேயாவது நடு ரோட்டில் சர்ப்பம் அப்படியே நின்று டான்ஸ் ஆட பார்த்துருக்கீங்களா? முதலாவது அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழியை உண்டாக்கும். ரொம்ப சென்சிட்டிவானது, அதற்கு முகந்து பார்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது. எந்த விதமான ஆபத்து என்னுடைய வாழ்க்கையில் வருது, எந்த விதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலை நான் இருக்கிறேன், ஒருவேளை ஆபத்தான இடத்திலே அது இருக்கும் என்றால் இமீடியட்டாக அந்த இடத்தை விட்டு போகத்தான் பார்க்கும், அந்த இடத்துல இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறேன், எங்கள் ஊர் பக்கத்தில் காரப்படைன்னு ஒரு ஊர் இருக்குது, பாஸ்டர் ராஜேஷ் தெரியும். அங்கே ரங்கநாதர் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே திருவிழா நடக்கும். திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில், மார்ச் ஏப்ரலில் எல்லாரும் அக்கினி சட்டி எடுத்து ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, தேரை இழுத்துக்கிட்டு அவன் வேர்த்து விறுவிறுன்னு வேர்த்து போய்கிட்டு இருக்கிறான். அவங்கவுங்க சட்டி எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய், இன்று செத்தால் நீ எங்கே போவாய் அப்படின்னு ட்ராக் கொடுக்குறது. இன்றைக்கு செத்தால் நீ நரகத்துக்கு போவாய், நீ பிசாசை வணங்குகிறாய் அப்படின்னு அவங்ககிட்ட போய் ட்ராக் கொடுக்கிறது. ஒரு 10 பேர் சேர்ந்து தர்படி அடிப்பாங்க. உடனே அடுத்த வாரம் ட்ராக்ஸ் போடுவார், 11 முறை என்னை அடித்து விட்டார்கள். உன்னை யார் அங்கே போக சொன்னது? நம்ம சொன்னா நீ பயந்தாரி அப்படிங்கிறே. இயேசு சாமியை மலை உச்சிலிருந்து தள்ளி விடன்னு போனாங்க. அவர் டக்குன்னு விலகி போயிட்டார்ல, எங்க தள்ளி விடுங்க நான் பார்க்கலாம். அப்படி சூப்பர்மேன் மாதிரி அவர் நின்னாரா? நான் ஸ்பைடர் மேன், என்னை தள்ளி விட நான் பார்க்கலாம். அவரால் நிற்க முடியும்? நின்னாரா? ஆபத்து இருக்குன்னு சொல்லி விலகி போனாரு. இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையை ஞானமா திட்டமிடு, ஆபத்துக்கு சிக்கிக்கொள்ளாதே, ஞானமாய் காரியங்களை செய்ய. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நீ சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயிரு அப்படின்னா உன் வாழ்க்கை எந்த இடத்துல ஆபத்துக்குள்ளாக கடந்து போகும், எங்க உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து பார். திட்டமிட்டு சிந்தித்து பார்த்து பிரச்சனையை நீயே விலைக்கு வாங்காதே. நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கக்கூடாது, பிரச்சனையை நீ உண்டாக்குகிறவனாக இருக்கக்கூடாது. ஞானம் உள்ளவர்களாக இருங்கள். அதுக்கு தான் ஏசாமி சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னாரு. கடைசியில் புறாவை போல கபடற்றவர்களா இருங்கள் அப்படின்னாரு. இந்த புறா எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், புறா சமாதானத்தின் அடையாளம், புறா மென்மையின் அடையாளம். பழைய ஏற்பாட்டில் ஏழைகள்
யாருக்கெல்லாம் ஆடு மாடு வெள்ளாடு கடா இவைகளெல்லாம் வாங்க முடியாத ஜனங்கள் இருந்தார்களோ அவர்கள் அடைக்கலான்குறியும் புறாவையும் வாங்கி பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே பழி செலுத்தினார்கள். அது மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதினார். ஸோ அந்த அடைக்கலான்குருவியும் அந்த புறாவும் வந்து ஏழைகளின் பிரதிநிதியாக தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் மறிக்கக்கூடியது ஒன்று. ஸோ ஏசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த சமுதாயம் பணக்காரங்களை தேடி போகும், ஆனால் ஏழைகளை தேடாது. நம்ம வாழ்க்கையில் பலவிதமான வசதிகளோடு இருப்போம் என்றால் எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. தருத்தர்களாக இருப்போம் என்றால் எத்தனை பேர் நம்மளை தேடி வருவாங்க? எத்தனை பேர் நம்முடைய வீட்டை தேடி வருவாங்க? ஆனால் இயேசு சுவாமியாருடைய, ஏன்னா அப்போஸ்தலர்கள் எவன் சோறு கொடுக்குறானோ எவன் அதிகமாக காணிக்க கொடுக்குறானோ அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு பஜனை பாடிட்டு கூடாது. அதான் ஏசாமி சொன்னார். அதான் ஏசாமிக்கு சொல்றார். ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் எவன் பாத்திரவான் என்று சொல்லி விசாரித்து அங்கே தங்கியிரு. பணக்காரரை பார்த்து அவன் வீட்டில் போய் தங்காதே. பாத்திரவான் யார் என்று சொல்லி அவன் வீட்டில் தங்கியிரு. எப்படி புறா ஏழைகளின் மத்தியஸ்தராய் பலிபீடத்தில் இருக்கிறதோ அதே போல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏழைகள் தருத்திரர்கள் உள்ளே வருவதற்கு நீங்கள் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும், புறாவை போல. ஒன்று. ரெண்டாவது, புறாவினுடைய லைஃப் எப்படி தெரியுங்களா? புறாவினுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப யூனிக்கானது. புறா வந்து வேற பார்ட்னர் கூட ஒரு முறை எந்த பார்ட்னரோட சேர்ந்து முட்டை போடுதோ குஞ்சு பொரிக்குதோ அடுத்த முறை அந்த பார்ட்னரோட தான் சேரும். வேற பார்ட்னரை தேடாது. புறா சாகுற வரைக்கும் ஒரே பார்ட்னரோட தான் இருக்கும். 34,760 டிவோர்ஸ் கேஸ் இன்னைக்கு குடும்ப கோர்ட்டில் இருக்கு இந்தியாவில். அதில் 40% கிறிஸ்தவர்கள். 40% கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் விவாகரத்து இன்னும் பலவிதமான காரியங்களினால அந்த குடும்ப அமைப்பு சிதைந்து கொண்டிருக்கிறது. புருஷன் மனைவியினுடைய ஐக்கியத்திற்கு, ஒற்றுமைக்கு, அந்த அந்த நெருங்கிய உறவிற்கு புறா வந்து நல்ல ஒரு முன்மாதிரியாது. புறா வந்து ஒரு முன்மாதிரியானது. ஸோ ஏசாமி சொல்றாரு, உங்கள் ஃபேமிலி லைஃப், உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மாடலாக இருக்கட்டும், சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக இருக்கட்டும். அடுத்து புறாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே புறாவுக்குள்ள சண்டை வராது. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. புறா என்னைக்குமே சண்டை போடாது. காக்கா சண்டை போடும், கழுகு சண்டை போடும், எல்லா விதமான பறவைகள் சண்டை போடும். புறா என்னைக்குமே சண்டை போடாது. புறா ஒற்றுமையாக இருக்கும், ஐக்கியத்தோடு இருக்கும், நட்போடு இருக்கும், நம்பிக்கைக்குரியதாக இருக்கும், தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும், தன் லைஃப் பார்ட்னரை அதிகமாக விரும்பும், தன்னுடைய லைஃப் பார்ட்னரோடு அதிகமாக நேரம் செலவு பண்ணும், அவங்களுடைய ஐக்கியத்தை அதிகமாக விரும்பும். ஏன் அன்னைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கு? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கு? கிறிஸ்தவங்களுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? எல்லா இடத்துலையும் பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், விவாதங்கள். எங்கள் ஊரில் இருக்கிற மேட்டுப்பாளையம் ஃபெலோஷிப்பில் நான் தான் மாதம் பேசுவேன். ஒருவேளை நான் ஊரில் இல்லைன்னா நீங்கள் வேறு யாராவது கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அந்த ஃபெலோஷிப் போகும்போது அங்கே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என் சபை விசுவாசி நீ கூப்பிட்டுட்ட, உன் சபை விசுவாசி அவன் கூப்பிட்டு போயிட்டான். ஒரு முறை பெரிய விவாதம் வந்துருச்சு. நான் 2 பேரும் சண்டை போடுற பாஸ்டரை பார்த்து சொன்னேன், உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டானா அவளை தேடி போகாது. யார் மேலே தப்பு? உன் மேலே தான் தப்பு. உன் மேலே தான் தப்பு. உன்னை விட அவன் பெட்டராக ஏதோ அட்ராக்ட் பண்ணியிருக்கான், அதனால தான் போகிறான். ஸோ எவாலுவேஷன் பண்ணிப்பாரு.
சும்மா அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிற. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, தேசம் திறந்து கிடக்கிறது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினில் 60-70% ஆல்ரெடி அவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி 300-400 பேர் ஏறுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மனதில் பெரிய மகிழ்ச்சி. வருஷத்து நிறைவிலே ஒரு பெரிய சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். அதுவும் அந்த கிறிஸ்மஸ் மெசேஜ் முடிஞ்ச உடனே அந்த சபையினுடைய மூப்பர்கள்லாம் வந்து என்னை சுற்றி நின்றுக்கிட்டு, ஐயா ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு வரும்போது எங்களுக்கு புதிய செய்தியை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ வரைக்கும்? இந்த திரளான ஜனங்களை பார்க்குற வரைக்கும். ஆனால் அதை பார்த்த பிறகு என் மனதில் இருந்த சந்தோஷம், என் மனதில் இருந்த ஒரு வார்த்தை விட சொல்லலாம், அந்த மமதை அப்படியே சரிந்து விழுந்து போனது. இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், தேவ ராஜ்யத்தை அறியாத ஜனங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் வருகிறது என்று சொல்லி அறியாத ஜனங்கள், இன்னும் திரளான ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்களே. அவர்களை சந்திப்பதற்கு, அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை பற்றி சொல்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன முயற்சி எடுக்கிறோம்? இதுதான் இன்றைக்கு திருச்சபை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். சரி, இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுது? நான் இன்னும் பேசலாம், பட் இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுது? இங்கிருந்து போகும்போது 3 விதமான கேள்விகளோடு நீங்கள் போகணும். முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த விதமான செய்தியை கிறிஸ்தவர்களாக சபையாக இந்த உலகத்துக்குள்ளாக நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம்? வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் தட் வி ஆர் கேரிங்? எந்த விதமான செய்தியை இந்த ஓனாய் போல இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம், சொல்லுகிறோம்? தேவராஜ்யத்தின் செய்தியா, அல்லது நான் இந்த ராஜ்யத்தை கட்டினேன், நான் இந்த சாம்ராஜ்யத்தை கட்டினேன், நேபுகாத்நேச்சார் போல ஐபிராத்து நதியின் மீது அரண்மனை கட்டினபடினாலே நான் கட்டின அரண்மனை என்று சொன்னானே, அதே போல நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனா, அல்லது இறந்து போன ஜனங்கள் தேவராஜ்யத்தை காண வேண்டும் என்ற செய்தியை நான் சுமந்து செல்கிறேனா? எனக்கு அருமையான வாழ்வு பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல எத்தனை பேர் ஆண்டவர் அறியாதவங்கள இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எந்த விதமான செய்தி? முதலாவது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கை டே டு டே லைஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எந்த விதமான குணாதிசயத்தை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய பேச்சில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய தீர்மானத்தில், டிசிஷன் மேக்கிங்கில் எந்த விதமான ஒரு செய்தியை நம்ம அந்த உலகத்திற்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அனுப்புகிறோம்? ஒரு ஊழியக்காரர் இறந்து போனார், அடக்கம் பண்ணி 3 மாதம் கழித்து அவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாங்க. ஏன்? 2 மனைவி, 1500 கோடி ரூபா சொத்து. ஸோ 2 பொண்டாட்டி போட்டி போட்டு அவ கொண்டுட்டான்னு சொல்ல, இவ கொண்டுட்டான்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. அதில் ஒரு மனைவி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க, அவருடைய பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வரும்போது சைக்கிளில் வந்தேன். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை மெத்துசலாவை போல 969 வருஷம் இருந்தால் கூட என்னால் அதை சம்பாதிக்க முடியுமா? 1500 கோடி என்னால் சம்பாதிக்க முடியுமா? தேவராஜ்யத்தின் பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு வசதி வாய்ப்பு வேணுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஊழியம் செய்வதற்கு நம்ம அதுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் வேணும். அதே சமயத்தில் சாமில்டேனியஸ்லே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை எந்த விதமான செய்தியை என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கொடுக்கிறது? மூன்றாவதாக, எந்த விதமான மாதிரியை நம்முடைய குடும்ப வாழ்க்கை, புருஷன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப வாழ்க்கை, புறா குடும்பமாக இருக்கும், ஐக்கியத்தை விரும்பும், புறா சமாதானத்துக்கான அடையாளம், புறா பரிசுத்தத்துக்கான அடையாளம், புறா ஏழைகளுக்காக பலிபீடத்திலே செலுத்தக்கூடிய அந்த எளிமையான அடையாளம். எந்த விதத்தில் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை
இந்த சமுதாயத்திற்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். என்னை உருவாக்குன தேவ மனுஷர் சொல்வார், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு மேக் இம்பேக்ட், தென் யூ ஹேவ் டு மேக் இன்ஸ்பிரேஷன், தென் ஓன்லி யூ கேன் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாரு. சும்மா வாழ்க்கையில் உட்கார வச்சு போதிச்சு 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 யாரும் கேட்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையினால யாருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம், இன்ஸ்பிரேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் பவுல், ஆசியா கண்டம் முழுவதுமாக அந்த மனுஷனுடைய தாக்கம் கடந்து போனது. ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த ஒரு மனுஷனுடைய ஊழியம் ஆசியா கண்டத்தை அசைத்தது, ஐரோப்பா கண்டத்தை அசைத்தது. சென்னை பட்டணத்தில் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறீங்க? இந்த புதிய வருஷத்தில் எந்த விதமான தீர்மானத்தோடு நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய போகிறீங்க? கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு உங்களோடு பேசுவாராக. இந்த தேசம் இன்னும் சந்திக்கப்படாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. சிந்தித்து பார்ப்போம், தலைகளை தாழ்த்துவோம். கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையின் மக்களுக்கும் நான் பாஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.